ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் ஒரு பிளேட் டாப்பிக்கோடு வந்திருக்கேன். என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பேசினா என்ன நினைப்பாங்க, சரியாக தப்பா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை பார்த்தோன்னே சரி, அப்போ இதை பற்றி பேசுவோம், ஒரு டிஸ்கஷன், சரியா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு வயசுக்கு வந்த பசங்க பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லேயுமே இது நடந்திருக்கும். ஏன்னா இப்போ கல்யாணம் வயசு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற டைமு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது என்னென்னா, சரி பொண்ணு நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குது, கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் நீ இப்போ வரதட்சணை கேட்பாங்க, நகை போடணும், பணம் கொடுக்கணும், கல்யாண செலவு பார்க்கணும், அதுக்கு எவ்வளோ கேட்பாங்களோ என்ன கேட்பாங்களோ தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்ப மனநிலை எல்லாத்துக்குமே வந்திருக்கும். சரியா? அது அஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள்ல இப்போ கேட்குறாங்க, எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ நகை வேணும்னு டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஓகே, அது தப்பு. அது எப்படி இருந்தாலும் டிமாண்ட் பண்ணி கேட்குறது தப்பு தான். சரி, நம்ம இதனால் பொண்ணு வீட்டுக்காரங்களோட ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. இருக்கப்பட்டவங்க ஓகே, இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம். ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக இன்னும் மேலே நம்ம வாழ்க்கையில் கடனை வாங்கி கஷ்டப்படுற காலத்துக்கும் கடன் அடைக்க முடியாத அளவுக்கு கடன் சுமை வர்றோம். அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பசங்க வீட்டில் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேசணும், எல்லாம் ஓகே தான். அது நல்ல விஷயமும் கூட. அப்படி யாருமே வாங்கக்கூடாது, அப்படி தான். ஆனால் அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க நம்ம பசங்க சைடுலேருந்து பார்க்குறீங்களா அப்படின்னா, இப்போது பசங்க சைடுலேருந்து என்னத்தை எதிர்பார்க்குறோம், என்னத்தை பேசணும், அவங்களுக்கு என்ன கஷ்டம், இப்படி நிறைய பேர் மைண்ட் செட்டே அப்படியே தான் இருக்குது. கல்யாணம்னு வந்தால் பசங்களுக்கு என்ன செலவு, எல்லாமே பொண்ணுங்க வீட்டு தானே செலவு அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 10 பவுன் 20 பவுன் நகை போடுங்க, ஒரு 3 லட்ச ரூபா நான் ரொக்க பணம் கொடுத்துருங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க. அது வரதட்சணை. ஓகே, பதிலுக்கு இங்கேருந்து என்னென்னலாம் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், இல்லை 5 டிஜிட் சேலரியில் ஒரு வேலை வேணும், கார்ப்பரேட் வேலையா ஏதோ ஒன்று வேணும், மேக்ஸிமம் கவர்மெண்ட் வேலை வேணும், சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். சரியா? கடன் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமாக அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கவே கூடாது. இது நிறைய பேர் வைக்கக்கூடிய இப்போதைக்கு டிமாண்ட். இப்போ சிம்பிளாக அவங்க கேட்குறாங்க, நான் வீடு வேணும் வேலை வேணும்னு தானே கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் உள்ளது தானே. அது எப்படி நீங்கள் குறையாக சொல்ல முடியும் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா வாழ்க்கை வாழுறதுக்கு ஒரு நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது, அது வேணும். ஆனால் அது கவர்மெண்ட் வேலையாக தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சரியாக தப்பான்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. ஒன்று. அடுத்து சொந்த வீடு வேணும். சொந்த வீடு வேணும். சரி, 22 வயசில் படித்து முடிக்கிறான்னு வைங்களா, ஒரு வேலை நல்லபடியான ஒரு வேலைக்கு செட்டில் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆயிரும். நல்லபடியான ஒரு வேலைக்கு, அதாவது ப்ராப்பரான ஒரு பேஸ்மெண்ட்டில் நல்ல வேலை கிடச்சி, அதுவும் படித்து முடித்தவொடனே கிடச்சி, ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலோ, இல்லை நல்ல அப்ராடில் நல்ல பொசிஷனில் வேலை கிடச்சாலோ, இல்லை கவர்மெண்ட் வேலை கிடச்சாலுமே அது என்ன, இப்போ மினிமம் ஒரு 5 வருஷம் ஆகும் ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு. எல்லாருக்கும் அப்படி வர முடியாது. ஏன்னா அவங்க கிடைக்கிற வேலை கேட்டகரியை பொறுத்து தான் அதுவும் அந்த 5 வருஷத்துக்குள்ளே வர முடியும். இந்த 5 வருஷம் வரும்போது 27 வயசு ஆகும். இந்த 27 வயசுக்குள்ளே அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற கடன்காரங்களை பார்த்து முடித்து, கல்யாணத்துக்கு நம்ம ரெடி ஆகணுன்றதுக்காக ஒரு வீட்டை கடனை வாங்கி ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை போட்டான்னு வைங்களேன், கடன் வாங்காமல் வீடு போட முடியுமா? முடியாது. அவன் அந்த வீடு போடுறதுக்கு மினிமம் குறைச்சி பார்த்தாலும் 15 லட்சம் ஆயிரும் ஒரு வீடு போட. எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு போட்டால் கூட 15 லட்சம் ஆகுது இப்போ இருக்க கண்டிஷனுக்கு, விலைவாசிக்கு. அப்போ இந்த 15 லட்சம் வீடு போட்டு நாளை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதில் இருக்கலாமான்னு கேட்டால் அதுவும் பொண்ணு வீட்டு பக்கம் கொஸ்டின் மார்க். ஏன்னா மாப்பிள்ளைக்கு தனி வீடு இல்லையா, இந்த ஒரு கொஸ்டின் வரும். ஏன் பொண்ணும் மாப்பிள்ளையாக தான் அதில் சேர்ந்துருக்கணும், என் பொண்ணு தனியாக அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணாமா, இந்த மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து வரும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவன் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி வீடு போட்டு வைக்கிறான். உனக்கு சொந்த வீடு இருக்காமல் சொந்த வீடு இருக்குது, ஆனால் கடன் இருக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா அந்த வீட்டில் நீ தான் வாழ போகிற. உனக்கு சரிசமமான பங்கு வேணும், எனக்கும் என் மாப்பிள்ளைக்கும் தான், என் மருமகனுக்கும் எனக்கும் உரிமை தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்படின்றப்போ அந்த கடனில் நீங்கள் உரிமை எடுத்துக்க வேண்டியதானே. அது மட்டும் ஏன் கடனை மட்டும் பையனுக்கு அப்பா அம்மா கடன் இல்லாமல் அவனுக்கு வீடை வச்சு கொடுக்கணும்னு அதில் மட்டும் ஏன் அவங்கள இழுக்கிறீங்க? ஏன் உங்கள் பொண்ணுக்கு அதில் பங்கு இருக்குல்ல, நீங்கள் அதில் பாதி ஏற்றி வச்சு நீங்கள் வச்சு கொடுங்க. அப்போ அப்படி கேட்குறது நியாயம் தானே. நீங்கள் நகை கேட்குறதும் பணம் கேட்குறதும் வரதட்சணைன்னு சொன்னீங்கன்னா, சொந்த வீடு இருக்கணும் கடன் இல்லாமல் வீடு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுக்கு பேர் வரதட்சணையா இல்லையா? அதுக்கு பேர் என்ன?
எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க, சரியா? அப்போ வீட்டில் எனக்கு அதிகாரம் இருக்கும், ஆனால் அந்த கடன் எல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு பங்கு இருக்கக்கூடாது. அப்படி நீ தனி குடித்தனமாக தான் இருக்கணும், நான் தனியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறப்போ அப்போ அதில் வரக்கூடிய லாப நஷ்டம் எல்லாமே நீ தானே பார்த்துக்கணும். உனக்கு அதில் பொறுப்பு இருக்குது தானே. நான் எனக்கு நல்லதில் மட்டும்தான் எனக்கு பொறுப்பு, லாபத்தில் மட்டும்தான் எனக்கு பொறுப்பு, அதில் கஷ்டமோ இஎம்ஐயோ இதில் எதில் நான் பங்கு எடுத்துக்கிட மாட்டேன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி, பொண்ணு சைடுலேருந்து மாப்பிள்ளைகிட்ட வச்சு கேட்டாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கிட்ட கேட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு டிமாண்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பொண்ணோ பையனோ நல்லபடியாக நல்ல குணம் உள்ளவங்களா, நல்ல பொறுமையாக குடும்பத்தை நடத்துகிறவங்களா, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவங்களா, நல்ல பையனாக இருந்தால் வேலைக்கு போகிறானா, வேலைக்கு போய் ஏதாச்சும் கை நிறைய ஏதாச்சும் ஒரு சம்பாதிக்கிறானா, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருக்கா, இதெல்லாம் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதை விட்டுக்கிட்டு 27 வயசுக்கு முன்னாடி அவன் 23 வயசில் படித்து முடிச்சிருப்பான். 27 வயசுக்கு முன்னாடி கடன் இல்லாமல் வீடு வைக்கணும், இஎம்ஐ இருக்கக்கூடாது, சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடாது, தனியாக தான் இருக்கணும், ஆனால் கடனை மட்டும் சொந்த பந்தம் பார்த்துக்கணும், என் பிள்ளை ராணி மாதிரி வந்து இருக்கணும், இந்த கதையே நீங்கள் பார்க்கணும். உங்கள் ராணி மாதிரி வந்து இருக்கணும்னா அப்போ அவங்க உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பையனுக்கு என் பொண்ணு நல்லபடியாக வாழணும்னா பையனுக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு தானே கேட்குறோம், வீடு இதெல்லாம் கேட்குறது தப்பான்னு கேட்டால் அவங்களும் அப்கோர்ஸ் அந்த கடனில் பாதி பொண்ணுக்கு தானே வீடு, பொண்ணும் பையனுக்கும் சேர்ந்துருக்க வீடு தானே, அப்போ அந்த கடனில் பாதி என் பிள்ளைக்கு அடைக்கிட்டுன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து நகையும் பணமும் கேட்குறது தப்புன்னு மட்டும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, யாருக்கிட்டையும் டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடாது. இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, இதை கொடுத்தாதான் கல்யாணம் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளவே கூடாது. அது யார் பண்ணாலும் தப்பு தான், சரியா? அது வந்து அவங்கவுங்க தேவைக்கு அவங்களால மனசார பொண்ணுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, பையனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஏற்றுக்கிற பக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கணும், அதுதான் வேணும். ஆனால் அது இப்போ நிறைய பேருக்கு இருக்கான்னு கேட்டால் நிறைய பசங்க வீட்டில் இருக்குது, பசங்களுக்கு இருக்குது, பொண்ணுங்களுக்கு இப்போ இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் இருப்பாங்க, நான் 100க்கு 100 சொல்லலை, ஒரு சிலர் இருக்காங்க. சரி ஓகே, நல்ல வேலை பார்க்குறாங்களா, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்காங்களா, குடும்பத்தை பார்த்துக்குவாங்களா அப்படின்ற பையனை மட்டும் பார்த்து கட்டி கொடுக்குற ஒரு சிலரும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ பரவலாக இருக்கிறது என்னென்னா, பழங்காலத்தில் இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, இப்போ எங்களுக்கான டைமு, நாங்கள் கேட்போம், நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் டாமினேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபெமினிசம்ன்ற பேரை சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல இது கிடையாது, சரியா? அது போக இப்போ கல்யாண செலவு எங்களுக்கு தானே இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நானும் கல்யாணம் எடுத்திருக்கேன், என் கல்யாணத்தை வச்சு நான் சொல்கிறேன்னீங்களா. இப்போ நீங்கள் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 30 பவுன் நகை போடுறாங்க, ஓகே. நகை போட்டுட்டு அடுத்த டிமாண்ட் அங்கேருந்து என்ன வைப்பாங்க தெரியுமா? எனக்கு ஒரு என் பொண்ணுக்கு 9 பவுனில் தாலி போடணும், 11 பவுனில் தாலி போடணும் அப்படின்னு. இதெல்லாம் சவுத் சைடில். உங்கள் சைடில் இப்போ நிறைய பேர் நார்த்தில் இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவு கிடையாது, மஞ்சக்கீரில் தான் தாலி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பவுனில் தாலி ஊற்றுக்குவாங்க, அது வேறு. நான் சவுத்துலலாம் எப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, 9 11 பவுன்லாம் போட்டால் தான் கெத்து. ஏன்னா நாங்கள் கொடுக்குறோம்ல, அவங்களும் போடக்கூடாது. அப்போ நீங்கள் 30 பவுன் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதில் 11 பவுனு 9 பவுனு தாலிக்கு வந்துடுது, முடிஞ்சு போச்சா? இனி பொண்ணுக்கு பட்டு, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பட்டு எடுக்கணும், முகூர்த்தத்துக்கு ஒரு பட்டு எடுக்கணும், ரிசப்ஷனுக்கு ஒரு துணி எடுக்கணும். இந்த துணி 3க்குமே மினிமம் 50,000 ரூபா ஆயிரப்போகுது. 3 செட்டு துணி எடுக்கணும், பொண்ணுக்கு மட்டும் 50,000 ஆயிரப்போகுது. மண்டப வாடகை நீங்கள் பிடிக்கிறீங்க, பொண்ணு வீட்டு சைடு மண்டப வாடகை இருக்குது, ஐயர் செலவு இருக்குது, மத்தியானம் மொத்தத்துக்கு சாப்பாடு செலவு இருக்குது, ஓகே. பையனுக்கு அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குது, மண்டப வாடகை இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது, ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸு, கச்சேரி, அது இது எது வச்சா அந்த மாதிரி செலவு அவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்குது. இனி வண்டி வாகன செலவுகள், பாத்திர பண்ட செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற அதே மாதிரி பையனுக்கும் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன இதில் எங்களுக்கு என்ன செலவு இருக்குதுன்னு எப்படி கேட்குறீங்கன்றதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. இது எனக்கு மட்டும்தான் தப்பாக தெரியுதா, இல்லை இதை பார்க்குறவங்களுக்கும் இல்லை தப்பாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இல்லை நான் ஒரு வேளை தப்பாக நினச்சோம்னா அது என்ன சஜஷன்ன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது இல்லை ப்ரோ, இது தப்பு, நீங்கள் இப்படி பண்ணுறது மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக மேலே இருக்கிறவங்க கூட பொண்ணு கூட பையன் ஓகே அப்படி நார்மலாக வேலை பார்த்தா போதும், நல்லபடியாக இருந்தால் போதும்னு எடுத்துக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, இதுதான் ஒரு வாய்ப்பு, இதை வச்சு நம்ம செட்டில் ஆயிடணும், நம்ம கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கு மேலே நல்ல லைஃபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணணும்னு தெரியாமல், அது இந்த வேலை இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளோ பவுனில் தாலி போடணும், இது நாங்கள் வந்துட்டு இன்னும் நாளைக்கு ஒரு 30 பவுன் நகை போட்டுட்டிங்கன்னா அதில் ஒரு 5 பவுன் அர்ஜென்ட்டுக்கு தாண்டி சொல்லி கேட்டால் எந்த பொண்ணும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ உள்ள காலத்தில் யாரும் எந்த ஜெயக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. நான் இதுக்கு தரணுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நீங்களும் பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற போது பையன் சைட்லேருந்து
பார்க்காதீங்க. நீங்கள் சொல்கிறீங்கள பொண்ணு நல்ல பொண்ணான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பையனும் நல்ல பொண்ணாக இருக்கானா, நல்ல பையனாக இருக்கானா, நல்ல வேலை பார்க்குறானா, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கானா, அது என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோனா, அதை மட்டும் யோசிங்க. அத்தியாவசியம் ஒரு வேலை, நல்ல வேலை பார்க்குறானா, இது பார்க்க வேண்டிய விஷயந்தான். வாடகை வீடோ சொந்த வீடோ, ஒரு வீடு என் பிள்ளை நாளைக்கு வந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை சொந்த வீடா, கொஞ்சம் கடன் இருக்கா, சரி பார்த்துக்கலாம், என் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பக்குவத்தோடு ஏற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த பையன் கேட்டால் வந்துட்டு பணமாக கேட்டுட்டா வரதட்சணை 5 லட்ச ரூபா வரதட்சணை கேட்குறான்னு சொல்கிறீங்க. வரதட்சணைன்னு கேட்குறது தப்பு, ஆனால் அவன் அப்படி டிமாண்ட் பண்ணி கேட்டால் தப்பு. அப்போ நீங்கள் அந்த சைடு கேட்குறது என்ன? ஏன்னா நீ என் சொந்த விதத்துலேயே நான் சொல்கிறேன் இல்லை, ஒன்றும் இல்லாத பொண்ணு அலைன்ஸ்லாம் வந்துச்சு. நான் எனக்கு ஓகே, பிள்ளை நல்லா இருந்தால் ஓகே, நல்ல குணமாக இருந்தால் ஓகே, ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக கொண்டு போகிறதுக்கு நல்லா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். அங்கேருந்து என்ன தெரியுங்களா, என் வீடை பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த வீடை பார்த்துட்டு இது சின்ன வீடாக இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு போன அலைன்ஸ் 2 அலைன்ஸ், சரியா, இந்த வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தங்க வந்துட்டு அப்பா கிடையாது, 2 பொண்ணுங்க மட்டும்தான். அந்த வீட்டிலேருந்து வந்த அலைன்ஸ் வந்து அது இல்லை, அது எல்லோரும் சேர்ந்து இருக்க தனி வீடு இல்லையோ மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடு இருக்குது. இத்தனைக்கும் அவங்க வீட்டில் போடுறது வந்து 2 லட்ச ரூபாயும் 20 பவுன் தான் கொடுக்குறதாட்டி சொன்ன இது. அப்போ அவங்க சைடு ஆனால் டிமாண்ட் வைக்கிறது வந்து பெருசு. என்ன ஒரு வீடு தானே கேட்குறேன்னா, நார்மலாக ஒரு வீடு 15 லட்சம் 20 லட்ச ரூபாயில் குறைச்சி வச்சிட முடியுமா? அப்போ இது எங்கேருந்து வரும்? இல்லை அவ்வளோ மாப்பிள்ளை வீட்லேயும் வீட்டுக்கு பின்னாடி மரம் வச்சு பணம் பறித்து வச்சுட்டு இருக்காங்களா? உங்களே மாதிரி தான் அவங்களுக்கும் கஷ்டம். ஸோ யாருமே பொண்ணு வீட்டுக்காரங்களோ பையன் வீட்டுக்காரங்களோ பொருளாதார ரீதியாக ஒருத்தங்களை வந்து இதுதான் வாய்ப்பு, கல்யாணத்தை வந்து ஒரு சான்ஸாக நினச்சி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பறிக்கிறது, உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அவங்க லைஃப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக பிடுங்கிறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. வாழ்க்கை அடுத்த ஒரு 50-60 வருஷத்துக்கு நல்லபடியாக வாழணும். அதுக்கு 2 பேரும் மனம் ஒத்து குணத்தோட வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு பொறுமை, நல்ல ஒரு பக்குவம், நல்ல மனசு குணம் இருக்கா, இதை மட்டும் பாருங்கள், சரியா? அப்போ இதனால் ஒரு கல்யாணத்தை வந்து ஒரு வியாபாரம் மட்டும் யாருமே பார்க்காதீங்க. அப்படி பார்த்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆரம்பத்தில் நல்லா பந்தாவாக இருந்த மாதிரி இருக்கும், ஊர் மச்ச கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது லைஃபுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா நிறைய பவுன் கொண்டு வரக்கூடிய பொண்ணு நல்ல குணமாக இருக்கணும்னு அர்த்தமும் இல்லை, பெரிய வீடு வச்சுருக்கவன் சொந்த காரு வச்சுருக்கவங்களாம் நல்ல பையன்ற ஒரு அங்கீகாரமும் கொடுக்க முடியாது. அதனால் இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கல்யாணன்றது இது வந்து வியாபாரம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கைக்குள்ளே புதுசான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு நுழைவாயில். அதில் வந்து நீங்கள் வந்து டோக்கன் போட்டு இது பண்ணணும்னு சொல்லி வியாபாரமாக ஆக்கிடாதீங்க. நான் பேசுனது எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னா எதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய கருத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், சரியா? மேலும் அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பசக்காரன். டாடா பாய்.